நம்ம நார்மலாக வந்து நிறைய படம் ஃபாரின் லாங்குவேஜ் படம் இல்லை நம்ம இந்த மலையாள படம்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி படம் வந்து நம்ம ஊரில் வரணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்படி ஒரு படமாக தான் இந்த டார்க் படம் இருக்கும். இதில் அஜய் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. பெரிய ஹீரோ வருவார். இந்த வருஷத்தில் ஒரு 10-15 ஹீரோ உருவாகிறாங்க. அதில் ஒரு முக்கியமான இடத்துல அஜய் இருப்பார். அதுக்கப்புறம் அஞ்சனா படத்தோட ஹீரோயின். அப்பாவோட பிளெஸிங் எப்பயும் இருக்கும்ப்பா. அவர் கடைசி நேரத்தில் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காரு. எங்களோட கம்பெனியில் அடுத்த படமும் அஞ்சனா ஹீரோயினாக பண்ணுது. சூப்பர் டான்ஸர், பெரிய ஹீரோயினாக வரும். அப்புறம் மியூசிக் டைரக்டர் மனு இன்றைக்கி வர முடியல. அவர் மலையாளத்தில் ஏதோ ஒரு படத்தில் பிஸியாக இருக்கார். சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. யுவன் சங்கர் ராஜா சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. தமிழ் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அது ப்ரொமோ சாங்காக நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படத்தில் கேமராமேன் சக்தி, எடிட்டரு கதிர், காஸ்டியூம் டிசைனர் காயத்ரி, ஆர்ட் டைரக்டர் சண்முகராஜா, ப்ரொடக்ஷன் மேனேஜர் நம்ம பாலாஜி, நிக்கில் அண்ணா, பிஆர்ஓ எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே வந்து நிறைய தயாரிப்பாளர்கள் வந்திருக்காங்க. பெரிய வெற்றி கொடுத்த தயாரிப்பாளர் நிறைய பேர் இருக்காங்க. அம்மா கிரியேஷன் சிவா அண்ணா, தமிழ் அண்ணா, லைக்கா தமிழ்குமரன் அண்ணா, கதிரேஷ் அண்ணா, கல்யாண் சார், கமலக்கண்ணன் சார், எல்லாரையும் வருக வரவேற்கிறேன். ரஞ்சித் அண்ணா வந்திருக்காரு. ரஞ்சித் அண்ணாவை வருக வரவேற்கிறேன். கௌதம் கார்த்திக் பிரதர், கலையரசன் பிரதர், ரியோ ப்ரோ, விக்னேஷ் கார்த்திக் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் வந்ததுக்கு. டாடா படம் ஃபஸ்ட்டு டே ரிலீஸ் அப்போது 4 ஷோ நல்லா போயிட்டுருக்கு. நைட்டில் பாபு வந்து என்னைய வீட்டில் ட்ராப் பண்ணும் போது, பிரதர் உங்களுக்கு வந்து என்ன சினிமாவில் ஆசைன்னு கேட்டார். நான் ப்ரொடியூசர் ஆகணும் தான் பிரதர் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது நீங்கள் கண்டிப்பாக ப்ரொடியூசர் ஆகிடுவீங்கன்னு சொல்லி இந்த ஸ்கிரிப்டை கொடுத்து அதில் இருக்கிற டீமெல்லாம் கொடுத்து என்னை ஒரு ப்ரொடியூசர் ஆக்கியிருக்காரு. அதுக்கு நான் கணேஷ்கே பாபுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். அதுக்கப்புறம் இந்த படம் நாங்கள் பாதி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கும் போது அந்த ரிலீஸ் அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும். அதுக்கு ரொம்ப கடவுள் மாதிரி வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண நம்ம 5 ஸ்டார் செந்தில் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்கவுங்க ஃபேமிலியெல்லாம் வந்திருக்காங்க. படத்தில் வேலை பார்த்தவங்களோட ஃபேமிலி எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லாரையும் வரவேற்கிறேன். டாடா படம் எப்படி பத்திரிகைகளை எழுதி தான் அது வந்து பெரிய வரவேற்பை பெற்றுச்சு, அது மாதிரி இந்த படமும் நல்லபடியாக நீங்கள் வந்து பார்த்துட்டு நல்லபடியாக எழுதணும்னு கேட்டுக்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரவி ஒவ்வொரு இன்ட்ரோ சொல்லி கூப்பிடும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்குது. தேங்க்ஸ்மா. தேங்க்யூ ஸோ மச். டார்க் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எப்போவுமே இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னோடய ஒப்பீனியன் வேறு. இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லருக்கு ஒரு ஃபேமிலி ஃபேன் பேஸ் இருக்குது. ஒரு ஜம்ப்ஸ்கேரி மூவி பார்த்தா தேட்டரில் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பயந்து படம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரெய்லர்லேயே அந்த மொமெண்ட்ஸ் நிறைய இருந்தது. ரீசெண்டாக ஒரு 10 கோடியில் எடுத்து 1500 கோடிக்கு மேலே அப்சஷன் அப்படின்ற ஒரு படம் வந்து பயங்கரமாக சம்பாரிச்சிருக்கு. ஸோ அந்த டைமில் எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும்ல, நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு படம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ட்ரெய்லர் பார்க்கும்போது இட்ஸ் வெரி ப்ராமிசிங். ஸோ டார்க் படக்குழுவினருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் கணேஷ்கே பாபு அவர்களுக்கும் மாறன் அவர்களுக்கும் என்னோட ஸ்பெஷல் விஷஸ். ஸோ எதனால் அப்படின்னா வி ஆர் மோர் லைக் ரிலேட்டிவ்ஸ். ஆக்சுவலாக வந்து டாடா படம் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது தான் ஜோ ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. டாடாவோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கும்போது ஜோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்தது. ரெண்டுமே பக்கத்து தெருவில் இருந்தது. ஆக்சுவலாக வந்து நான் வந்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கொஞ்சம் அந்த ட்ரெய்லர் இதெல்லாம் காட்ட முடியுமா, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். அவர் கொஞ்சம் நீங்கள் உங்களோட ட்ரெய்லர் இதெல்லாம் கொஞ்சம் காட்ட முடியுமா, எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ அங்கேருந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்போம். இப்போ என்னோடய ஃபேமிலியில் லைக் என்னோடய டீமில் ஏதாவது ஒரு படத்தோட லான்ச், ஏதாவது ஒரு ஈவெண்ட் அப்படின்னா கணேஷ் பாபு கண்டிப்பாக அங்கே இருப்பார். ஸோ அதே மாதிரி அவரோட ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ஈவெண்ட் அப்படின்னா நாங்கள் எங்களோட டீம்லேருந்து எல்லாருமே கண்டிப்பாக அங்கே இருப்போம். ஸோ வி ஆர் மோர் லைக் ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி. ஸோ என்ன வேணால் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேணால் சொல்லலாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கணேஷ் பிரதர். ஐம் வெரி ஹாப்பி டு சி யூ ஆஸ் அ ப்ரொடியூசர்.
ஸோ ரொம்ப கரெக்டான ஒரு பொசிஷன் உங்களுக்கு அது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஒரு டைரக்டராக டாடா படத்தில் வந்து அவ்வளோ பெரிய சக்ஸஸை பார்த்தீங்க. ஒரு ப்ரொடியூசராகவும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பிரதருக்கும் கணேஷ் பிரதருக்கும் நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எவ்வளோ ஸோ மச் ஆஃப் பெயின் கிராஸ் பண்ணி வந்து அவ்வளோ ஸ்டபர்னாக நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத தாண்டி நம்ம மட்டும் இல்லை நம்ம கூட இருக்கணும்னு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த போராட்டம் இருக்குல்ல, ஸோ அதுவே வந்து ரொம்ப ஒரு இனிமையான ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணி பண்ணுறதை பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஆல் த வெரி பெஸ்ட் ஒன்ஸ் அகெயின். ஸோ அஜய் பிரதர் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஹீரோ. ஸோ காளிதாஸ் டூலையுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அண்டு இதில் ட்ரெய்லர்லேயே ஐ கேன் சி த ப்ராமிசிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பிரதர். ஸோ அஞ்சனா ரொம்ப குட்டி பொண்ணா நான் பார்த்தது. ஜோடியில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் காம்படிட்டர்ஸ். அவங்க வந்து டான்ஸில் அந்த பக்கம் வந்து அக்காவும் தங்கச்சியும் ஒன்றா ஆடிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் நானும் என் மனைவியும் ஒன்றா வந்துட்டு போயிட்டு இருந்தோம் ஸ்டேஜில். கடைசி வரையுமே ஸ்டேஜில் ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தோம் நானும் என் ஒய்ஃபும். ஸோ ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பொண்ணு வந்து இங்கே ஹீரோயினாக பார்க்கும்போது ஃபீல் வெரி ஹாப்பி. ஆல் த வெரி பெஸ்ட்மா. நட்டி அண்ணா. ஸோ நட்டி அண்ணா இருக்காருனாவே ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் அப்படின்னு அர்த்தம். ஸோ டார்க் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ செந்தில் சார், ஸோ நிறைய படங்களுக்கு நிறைய டீமுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சார். அண்டு இந்த படம் நல்லா வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சார். ஸோ டார்க் குழுவினர் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஸோ டார்க் படம் பிரைட்டாக ஒரு சக்ஸஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னன்னா நீங்கள் ஒரு புது டைரக்டர்ஸ் வந்து நீங்கள் அறிமுகமாகறாங்க. அதே மாதிரி புது யங் பேர் வந்து ஒரு ஹீரோ அஜய் கார்த்தி வந்து செகண்ட் மூவி லான்ச் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது ஒரு புது படத்துக்கு வந்து ஒரு செலிப்ரிட்டிஸ்க்கு வந்து இப்படி சப்போர்ட் பண்ணக்கூடியதே வந்து அந்த படத்துக்கு வந்து அவங்க ஒரு பல லட்சம் ரூபாய் பண உதவி பண்ணி அதில் ஒரு பங்களித்த மாதிரி நான் நினைக்கிறேன் வந்துட்டு. ஏன்னா இன்றைக்கி படத்தோட ஒரு மீடியா, ஒரு சோசியல் மீடியாவில் வந்து இப்போ ரஞ்சித் சார், கௌதம் கார்த்திக், ரியோ படம் அந்த படத்துக்கு போனால் வந்த ஃபங்க்ஷன் போது ஒரு ட்வீட் பண்ணும்போது அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உலகளவில் போய் சேருது. அது என்ன சொல்கிறேன்னா, அந்த வளர்ந்த நடிகர்கள், வளர்ந்த இயக்குநர்கள்லாம் வந்து வளர்ந்துருக்கக்கூடிய கதாநாயகர்களுக்கும் வளரக்கூடிய இயக்குநர்களுக்கெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இப்படி வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து உண்மையிலே இந்த நேரத்தில் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக ரொம்ப 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நன்றி மறந்துருக்கக்கூடிய இந்த சினிமாவில் வந்து நன்றிக்காகவும் நட்புக்காகவும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது வந்து ரொம்ப விஷயம் வந்து உங்களுக்கு. அஜய் கார்த்தி காளிதாஸ் படத்துலேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்புல, ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்புல, நல்ல படம். அது உண்மையிலே அந்த படம் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அஜய் கார்த்திக்கு ஒரு ரெகனைஸ் கிடைச்சது. அடுத்து டார்க் படத்தில் வந்து இப்போ வந்து கணேஷ் பாபு பிரதர் வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காரு. அவரே ஒரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலை ஃபுல்லாக எடுத்து ஒரு ப்ரொடியூசராக இருந்து இன்றைக்கி ஒரு அஜய் கார்த்தி சார் இது பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி அவரோட அசிஸ்டண்ட் கல்யாண் அவர் ஒரு டைரக்டராக லான்ச் ஆகிறாரு. ஸோ நண்பர் மணிமாறனமும் கணேஷ் பாபும் ஜாயிண்டாக பண்ணக்கூடிய ப்ரொடியூசரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வெல்கம் டு த ப்ரொடியூசர் இண்டஸ்ட்ரி. ஏன்னா அது வந்து ப்ரொடியூசர்ஸுங்கிறது ஒரு சுகமான, பாக்கியராஜ் சொன்ன மாதிரி தான், ஒரு சுகமான சுமைகள் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து பல படங்கள், வெற்றி படங்கள் கொடுக்கணும். இந்த நேரத்தில் இன்னொன்று நடராஜ் சார் பற்றி சொல்லணும். நிறைய படத்துக்கு முன்னாடி எனக்கு மேடை கிடைக்கல. நடராஜ் சார் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்களுக்கு ஒரு ஹெல்ப்பிங்காக ஒரு புது டைரக்டர்ஸ் போயிட்டு, ஏன்னா ஒரு ட்ரெய்லர் நான் பண்ணுறேன் சார், இதில் எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஒரு வாய்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சில படங்களுக்கு வந்து ஒரு டைரக்டர்ஸ் வந்து கேட்பாங்க, சில ஆர்டிஸ்ட் வந்து கேட்பாங்க, சார் இதில் வந்து நடராஜ் சார் வந்து கொஞ்சம் வாய்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் சார், ஏன்னா அந்த வாய்ஸ் ஓரில் நான் அதை கட் பண்ணேன்னா எனக்கு ஃபுல் கதையுமே எனக்கு கன்வே ஆகிரும், வேறு யாரும் பண்ணால் ரீச் ஆகாது. ஏன்னா ஒரு பெக்குலர் வாய்ஸ் அதை சொல்லும்போது எப்படின்னா, இந்த செலிபிரிட்டிங்க சொல்லாமல் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கலந்து ஒரு வாழ்த்துற மாதிரி தான் ஒரு பெக்குலர் வாய்ஸ் சொல்லும்போது அது ஈஸியாக போய் வந்து ஆடியன்ஸை போய் கனெக்ட் ஆகிரும் உங்களுக்கு வந்துட்டு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய புது டைரக்டர்ஸுக்கு, புது ஹீரோஸுக்கெலாம் சொன்னேன். என்னன்னு கூட ஒரு வார்த்தை தயங்கி கேட்டதும் கிடையாது, பணம் கூட கேட்டது கிடையாது. உண்மையாக சொல்கிறேன், இந்த நேரத்தில் சொல்கிறேன், பணம் கூட நடராஜ் சார் கேட்டதே கிடையாது. சார் எத்தனை மணிக்கு எங்கே வரலாம் சார், தேட்டர்ஸ் வந்துடுறேன் அப்படின்னு உண்மையிலே வாழ்த்தியிருக்காரு. அதுக்கு மீண்டும் இந்த நேரத்தில் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நடராஜ் சாருக்கு வந்து இந்த நன்றியை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நன்றி இல்லாத இதில் வந்து இன்றைக்கி ஒரு நன்றியோடு இருக்கக்கூடியவருக்கு வந்து வாழ்த்தக்கூடியதை நம்ம தமிழ் சமயத்தின் மரியாதை. அதே மாதிரி வந்து லாஸ்ட்டு 2-3 டேஸ்க்கு முன்னாடி வந்து 4 ஸ்டேட்ஸ் சவுத் இந்தியா ஃபிலிம் ப்ரொடியூசர் அசோசியேஷனோட மீட்டிங் வந்து கேரளா நடந்துச்சு. அந்த கேரளா நடக்கும்போது இண்டஸ்ட்ரிக்கான சில ஹெல்த்தியான டிஸ்கஷன் வந்து ஸோ மினிஸ்டர்ஸ், எம்பி சார் வந்து ஒரு மினிஸ்டர்ஸாக இருக்கிறாங்க,
கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10:30 மணிக்கு ஒரு மீட்டிங் வந்து கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த மீட்டிங் வந்து ஒரு 4 o'clock வரைக்கும் போச்சு. அப்போ வந்து அவர் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்ததுனால வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் பண்ணலாம் சார், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக கேட்டாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், இல்லை சார் இந்த ஓடிடியில் வந்து 4 weeks தள்ளி வரும்போதே வந்து ஏகப்பட்ட படம் வந்து வித்தின் 3 days 4 daysலேயே வந்து டெலகிராம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 200-300 வெப்சைட்ஸில் வந்து பைரசி ஃபுல்லாக வந்துடுது. அதை தாண்டி சென்சார் சில இஷ்யூஸுகள் இருக்குது. எல்லாத்தையும் சொல்லும்போது எல்லாத்தையுமே கலந்து கேட்டுக்கிட்டு புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு, சார் வித்தின் 2 weeks டைம் கொடுங்க, நான் ஐஎம்பி மினிஸ்டர் டெல்லியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் கூப்பிட்றேன், எல்லாருமே நீங்கள் வாங்க அப்படின்னு உண்மையிலே ஹெல்த்தியாக சொன்னார். உண்மையிலே அந்த நேரத்து அந்த சுரேஷ் கோபி சாருக்கு தமிழ் ப்ரொடியூசர் இண்டஸ்ட்ரியின் சார்பாக இந்த பத்திரிக்கை வாயிலாக நான் வந்து அவருக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். உண்மையிலே நான் அந்த மாதிரி ஒரு மினிஸ்டர்ஸை பார்த்ததே கிடையாது. ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர், ஒரு கேபினட் மினிஸ்டர் இருந்துக்கிட்டு ஒரு இண்டஸ்ட்ரி எங்கள் கூட சாப்பிட்டார், எங்கள் கூட சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்து அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 hours ஸ்பெண்ட் பண்ணார். உங்களுக்கு நிறையா இஷ்யூஸை நாங்கள் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து சினிமாலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் வந்திருக்காங்க. அதே மாதிரி சுரேஷ் கோபி சார் எல்லாரையும் வச்சு இண்டஸ்ட்ரி எவ்வளோ பாசிட்டிவாக நான் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணலாம் வந்து. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஹோல் டீமுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் வணக்கம், ஜெய் பீம். இந்த ட்ரைலர் உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் அஜயோட செகண்ட் ஃபிலிம் அண்ட் வாழ்த்துக்கள் அஜய். ஆக்சுவலி நேரில் விட ஃபிலிமில் வந்து பயங்கரமாக இருக்கிறீங்க. ஏன்னா நேரில் கொஞ்சம் அப்படியே ஷைனாக இருக்கார். ஃபிலிமோடைய அந்த விஷுவல்ஸில் அஜயோடைய அந்த லுக் அண்ட் ப்ரெசன்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது ஆக்சுவலி. வாழ்த்துக்கள் அஜய். அண்ட் வந்து இந்த ட்ரைலர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. த்ரில்லராக நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் விஷுவல்ஸ் அந்த யுவனோட சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பயங்கரமாக இருந்தது இவனோட வாய்ஸில் கேட்குறதுக்கு. கணேஷ் பாபு ஒரு இயக்குனராக இருந்து தயாரிப்பாளராக நிறைய படம் பண்ணிருக்கேன், எனக்கு புரியல. அண்ட் இவ்வளோ படம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அண்ட் வந்து அவனோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லோரையும் வந்து டைரக்டராக மாற்றுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்டு வாழ்த்துக்கள் கணேஷ். அண்ட் நீ மட்டும் இல்லை, கணேஷ் பாபு தானே? ஏன்னா அப்பா பேர் முன்னாடி வருதா அப்படின்னு எனக்கு தெரில எனக்கு. ஓகே, எனிவே ரொம்ப நல்ல விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். நம்ம கூட இருக்கிறவங்கள அவங்க சரியான டேலண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. அப்புறம் ரிஸ்க்கு தான், சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஒரு படம் எடுக்கிறது வந்து சும்மா நம்ம வெளியிலேருந்து பார்க்கலாம். பட் ஆனால் வந்து ஒரு படத்தை எடுக்கிறது, தயாரிக்கிறது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுற மணி வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் வரணும். அப்படி வரலன்னா அது எவ்வளோ பெரிய சிக்கலில் கொண்டு போய் விடும் அப்படின்றது வந்து ஒரு ப்ரொடியூசராக எனக்கும் தெரியும். நிறைய பிரச்சனைகளை நானும் ஃபேஸ் பண்ணிருக்கிறோம். பட் ஆனால் ஒரு சவாலை தன்னுடைய நண்பர்களில் தான் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை நம்பி எடுத்துகிட்டு இருக்கிற கணேஷ்க்கு தயவு செஞ்சு எல்லாருமே கூட இருங்க. நீங்கள் அவரை வந்து இன்னும் வந்து சப்போர்ட்டிவாக இருந்து அவரை மென்மேலும் வளர்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்டு கணேஷோட சேர்ந்துருக்கிற அண்டு செந்தில் சார் வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் வந்து பேசுகிறது எல்லாமே வந்து ஸ்லோவாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக சில வேலைகளை செஞ்சிட்ருக்காரு. எனக்கு நந்தகுமார் அண்ணன் தான் வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். ஸோ அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து என் கூட வந்து நெருக்கமாக தொழில் முறையாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அவரோட ப்ரொடக்ஷன் மூவிஸில் எல்லாமே என்னை வந்து இன்வைட் பண்ணி என்னுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாரு. அண்டு அவர் வந்து தயாரிப்பாளராகவும் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தயாரிப்பாளராக வெற்றி பெறுறது ரொம்ப இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுத்து வெற்றி பெறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி தமிழக சூழலில் அரசியல் மாற்றம் வந்து கணிக்க முடியாமல் சில பயங்கரமான ஒரு எழுச்சியை உண்டாக்குச்சோ, அந்த மாதிரி வந்து தமிழ் திரையுலகத்துலேயும் இப்போது சின்ன படங்கள் வந்து மெதுவாக தியேட்டர் நோக்கி மக்களை இன்வைட் பண்ணிருக்கு. மக்கள் எல்லோரும் வந்து தியேட்டர்ஸில் வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக சமீபத்தில் வந்து பிளாஸ்டாக இருக்கலாம், அதுக்கு முன்னாடி சிறைன்ற ஒரு படம் வந்து நிறைய பெரிய கலெக்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு. அது மாதிரி வந்து நிறைய படங்கள் நம்ம வந்து பெரிய படமாக இருக்கிற இப்போ கருப்பு வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அண்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் படத்தை விற்கிறது, படத்தை அப்ரோச் பண்ணுறது, அவங்க வந்து படம் பார்க்குற இல்லை படம் வாங்குகிற ஓவரால் டிசைனே டோட்டலாக மாற்றிட்டாங்க. இப்போ வந்து பெரிய ப்ரொடியூசர்ஸ் கூட ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து படம் விற்கிறது வந்து ஒரு பெரிய சவாலாக சேலஞ்சிங்காக இருக்குது. அண்ட் அதில் கூட வந்து இப்போ ஆர்டிஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாலுமே
அந்த படத்தை விற்கிறது வந்து பெரிய பெரிய ஒரு சேலஞ்ச் தான் இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு மாறிட்டாங்க. லைக் வந்து தேட்டரில் அவங்க வந்து படம் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை படம் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை படத்தை வாங்கினதுக்கப்புறம் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பொசிஷன் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் பண்ணுற இடத்துல இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு டைமில் இருக்கிறோம். ஆனால் மறுபடியும் வேறு வழி இல்லாமல் தேட்டர்ஸை நம்பி தான் நம்ம இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கு. ஏன்னா இப்போ கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ் கூட வந்து ஒரு நல்ல ஒரு உறவை வந்து மெயின்டைன் பண்ணாங்க. லைக் வந்து அவங்க வந்து வர்றது பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ஒரு பயங்கர ஹெல்த்தியாக மாறிச்சு. ஆனால் அதுவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் டோட்டலாக மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறது, இல்லை மீட் பண்ணுறது, இல்லை பார்க்குறது அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து ஒரு கேம் மாதிரி மாறிட்டாங்க. கிட்டத்தட்ட சிண்டிகேட் மாதிரி மாறிடுச்சு. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய செயின் லிங்க் கிரியேட் ஆகிடுச்சு. ஒரு படத்தை விற்கிறது அப்படின்றது வந்து டோட்டலாக பயங்கரமான ஒரு சேலஞ்சிங்காக மாறின இந்த டைமில் இப்போ வந்து தேட்டர்ஸில் வந்து ஒரு பெரிய மாற்றம் நிகழுது. நிறைய தேட்டர்ஸ்க்கு வந்து மக்கள் வந்து படம் பார்க்க வராங்க. அண்டு நேற்று அபிபி கூட நான் பார்த்தேன், நிறைய ஷோஸ் வந்து ஃபுல்லாக இருந்தது. அண்டு வந்து அபிபி வந்து ஒரு மிக முக்கியமான தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான படமாக நான் வந்து பார்க்குறேன். அந்த படத்துக்கும் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து தங்களுடைய ஆதரவு கொடுத்து நிறைய கம்மி ஸ்க்ரீன்ஸ் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் வந்து உள்ளே வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்து அபிபியும் மாறி இருக்கு. அண்டு விளம்பர யுக்திகளும் இன்றைக்கி வந்து மாறி இருக்கு. முன்னாடி பண்ணுற மாதிரி வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் டோட்டலாக இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாஸில் அண்ட் இன்ஸ்டாகிராம்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி வந்து டோட்டல் கேமே மாறி இருக்குது. இந்த கேமை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து படம் தயாரிக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனை வந்து இன்றைக்கி வந்து க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். டோட்டலாக ஒரு பெரிய மாற்றம் அரசியல் சூழலில் மட்டும் இல்லை, சினிமா சூழல்லையும் மாறி இருக்குது. இதை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம நிச்சயமாக வந்து ஆடியன்ஸை தேட்டருக்கு உள்ளே வரத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. அவங்கள நம்மளால் உள்ளே கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு இதை நம்முடைய தமிழ் தயாரிப்பாளர் சங்கமும் உணர்ந்துக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய லேக்ஸ் இருக்குது. இப்போ இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ் எனக்குமே இப்போ தயாரிப்பாளர் சங்கம் வந்து அணுகிறதோ, இல்லை வந்து நமக்கு நம்மளுடைய இஷ்யூஸை வந்து பேசுகிறதோ, இல்லை வந்து மற்ற இந்த மாதிரி எனக்குமே சில தயக்கம் இருந்தாலுமே நிறைய சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கும் இதோடைய பெரிய தயக்கங்கள் இருக்குது, பெரிய குழப்பங்களுக்கு. அது அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து மேக்ஸிமம் இதை வந்து சரி பண்ணிவிட்டு ஒரு நல்ல இடத்த நோக்கி நகரணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். நிச்சயமாக ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்டு தேட்டர்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு இடமா நான் தேட்டரை நான் பார்க்குறேன். அண்டு தேட்டரை நம்பி நம்ம நல்ல படங்களை எடுத்தால் நம்ம நிச்சயமாக ஒரு நல்ல லாபம் இல்லை, நல்ல தயாரிப்பாளர்களாக மாறுவோம், நல்ல இயக்குநர்களாகவும் நம்முடைய திரைப்படங்கள் மக்களை வந்து சென்றடையும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இன்றைக்கி ரீசெண்டான ஸ்மால் ஃபிலிம் சக்ஸஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த இடத்துல டார்க் படமும் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். டார்க் படம் வெற்றி பெறைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இவ்வளோ நேரம் யாருக்கும் ஹாய் சொல்லி பிரதர், நீங்கள் ஸ்பெஷல் ஹாயாக இருக்குது, நோட் பண்ணிக்கிறோம் நாங்கள். என்னோட பேர் அஞ்சனா நேத்ரன். டார்க் வந்து என்னோட டெபியூ ஃபிலிம். என்னோட முதல் படத்துலேயே நான் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் லைக் பாக்யராஜ் சார், நட்டி சார், விடிவி கணேஷ் சார், இவங்க எல்லோரும் கூட நடித்ததில் ரொம்ப ஹாப்பி அண்ட் ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட். அதுக்கப்புறம் ஹீரோ சச் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அவங்க, அண்ட் ரொம்ப ஸ்வீட், இன்னசென்ட். நானே வந்து நான் இன்னசென்ட்னு சொல்லிட்டு இருப்பேன், ஆனால் வந்து அவர் வந்து இன்னும் இன்னசென்ட். தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி. எனக்கு வந்து முக்கியமாக இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணம் வந்து என்னை நம்பி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் பாபு கணேஷ் சார், மணிமாறன் சார் அண்ட் செந்தில் சார், எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஐட் லைக் டு தேங்க் டிஓபி ரவிசக்தி சார் அண்ட் காஸ்டியூம் டிசைனர் காயத்ரி பாலசுப்ரமணியம், என்னோட ஃபேவரட் செட்டில். அதுக்கப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய தேங்க்யூ. எடிட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ. அது
அதுக்கப்புறம் என்னோட முக்கியமாக வந்து என்னோட அப்பானால தான் நான் இங்கே இருக்கேன், அப்பாக்காக தான் நான் இங்கே இருக்கேன். அதுக்கு வந்து சப்போர்ட்டாக முழுக்க சப்போர்ட்டிவாக இருக்கிறது என்னோட அம்மா தீபா நேத்ரன் அண்ட் அக்கா வந்து அபிநயா நேத்ரன். அப்பா பேர் வந்து யுவன்ராஜ் நேத்ரன். அவருக்காக தான் இன்னும் உங்கள் எல்லாரையும் நான் வந்து ப்ரௌட் ஆக்குவேன். மேலும் இது என்னோடய ஃபஸ்ட்டு படி. மேலும் நான் வந்து உங்களோட எல்லாரோட சப்போர்ட்னாலையும் வளரணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், பிடிக்கும். எல்லாரும் சொன்ன மாதிரி பாபு சார் தான் வந்து எனக்கும் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தது. அண்ட் எனக்கு அடுத்த படத்துக்கும் அவர் தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ எவ்ரி ஒன். பாய். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா, சீஃப் கெஸ்ட், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. இந்த மேடையில் நிற்க காரணமாக இருக்க பாபுக்கும் ரொம்ப நன்றி. இல்லை எல்லோரும் அப்படி தான் மச்சான் பேசிட்டே இருக்காங்க. வரவங்களாம் வந்து ஏதோ அந்த ரிட்டையர்ட் ப்ரோக்ராமுக்கு வந்த மாதிரி இங்கே நான் நிற்கிறது. இந்த ரியாலிட்டி ஷோலாம் வரும், நான் இங்கே நிற்கிறேன்னா ஒரு நிமிஷம் அழுதுகிறேன். அந்த மாதிரி வரவங்களாம் பாபுக்கு ஃபஸ்ட்டு ஒரு படம் தான் மச்சான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அது பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. ஒன்று சூப்பராக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பேசுகிறது வந்து ஒரு கேட்டகரி என்னென்னா, முக்கியமான வேலையில் இருக்கவங்களாம் ஃபஸ்ட்டு ரஞ்சித் சார் இப்போ மீட்டிங் இருக்குன்னு பேசிட்டு கிளம்பிட்டாரு. கடைசியாக நம்மளை பேச வைக்கிறது 2 விஷயம். சில பேர் கடைசியாக பேசிப்பாங்க, கடைசியாக எங்களை அதுக்காக பேசுகிறேன். நான் சும்மா வெட்டியாக தான் இருக்கேன். ஸோ அதனால் இப்போ வந்து பேச சொன்னாங்க. அஜய், சூப்பர் அஜய், ரொம்ப காளிதாஸ் 2ல் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. இதுலேயும் சூப்பராக அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது. நான் ரஞ்சித் சார் தான் சொல்லிட்டு இருந்தார், அவர் ஈஸியாக யாரையும் ஒரு ஆக்டர்ஸ் அவ்வளோ சொல்ல மாட்டார். கேம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் ஒரே ஒரு சஜஷன் தான் சொல்லுவோம், தொடர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் சீரியஸான ரோல்ஸ் பண்ணாத, அனுபவசாலியாக நான் சொல்கிறேன். ஜாலியான படம் ஒன்று அடுத்தது. ஸோ அது வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். நட்டி சார், ஆல்வேஸ் பிக் ஃபேன் ஆஃப் யூ. எல்லோரும் ஹீரோயின் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், கேமரா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு ஃபங்க்ஷன், சூப்பராக இருந்தது. ட்ரெய்லர் செந்தில் சார் சூப்பர் சார். ஏன் சார் இது பாருங்க, ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறும்போது பையனை கூப்பிட்டு ரைம்ஸ் சொல்லுப்பானும்போது அப்படியே சைலண்ட்டாக ஸ்டடியாக அட்டென்ஷனில் நின்று ஒரே 2 லைன் பேசிட்டு போகலாம். அந்த மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ அழகாக ஒரு ப்ரொடியூசர் பேசுறது இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா நான் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரை நம்ம க்ராஸ் பண்ணி வருவோம். ஸோ நான் ஆல்ரெடி சில மேடைகளில் சொல்லியிருக்கேன். அது வந்து ஏன்னா இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து நம்ம கூட பயணிக்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது யாருக்கிட்டையுமே. ஏன்னா இரெஸ்பெக்டிவ் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் சில பேர் வருவாங்க போவாங்க. அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப க்ளீனாக ரொம்ப தூய்மையாக வந்து கணேஷ் ப்ரோவாக இருக்கட்டும், மணிமாறன் ப்ரோவாக இருக்கட்டும், நம்ம செந்தில் சார், நிறைய பேர் இங்கே இருக்காங்க. குழந்தை என் கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ரொம்ப லவ் யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் மணி ப்ரோ, கங்க்ராட்ஸ் டு யூ ப்ரொடியூசர். என்னோட அடுத்த படம் மணி ப்ரோவோட சப்போர்ட்டில் நான் நடிக்கிறேன். ஸோ மணி ப்ரோ, தேங்க்யூ ஃபார் தட். ஏன்னா மணி ப்ரோ ஒரு ப்ராடக்டை டச் பண்ணாருன்னா அது கண்டிப்பாக குவாலிட்டி, கண்டிப்பாக சூப்பராக ஒரு பெரிய ஹிட் ஆகும். சூப்பர். கௌதம் பிரார்த்தனை நீங்கள் தான். நான் கிளம்பல, நான் இருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை பார்க்கும்போதே பெரிய படம் சின்ன படம்ன்றதுலாம் இப்போ கிடையாது. ரஞ்சித் சார் ஆல்ரெடி ரொம்ப சூப்பராக சொன்னார், ரொம்ப அழகாக. இனி மக்கள் வந்து என்றைக்குமே ஒரு நல்ல படத்தை தேட்டரில் வந்து பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம வேலை கரெக்டான படத்தை பண்ணுறது, அது ஜெனுவனாக ட்ரை பண்ணி நடிக்கிறது தான். ஏன்னா ஆல்வேஸ் ஐ ஃபீல் ப்ரொடியூசர்ஸ் வந்து முதல் முக்கியமான ஒரு திரை உலகத்துக்கு ரொம்ப முக்கியமானவங்க தயாரிப்பாளர் மட்டும்தான். அதுக்கப்புறம் டேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் வந்து ஒரு டூல் தான். நம்ம கொடுக்குற வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு படங்கள் நம்பி எடுக்கிறது வந்து மக்களை மட்டுமே நம்பி எடுக்கிறது. இன்றைக்கி அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக எப்போவுமே அது இருந்திருக்கு. இன்றைக்கி ரொம்ப நடுவில் கொஞ்சம் ஓடிடி அப்படி இருந்தது. இப்போ வந்து உண்மையாகவே எல்லாமே பெரிய படம் சின்ன படத்தை மீறி மக்கள் வந்து எல்லா படத்தையும் தியேட்டரில் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து பார்க்குறாங்க. ஸோ அதை மட்டுமே நம்பி தான் எல்லாருமே எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். டார்க்கும் மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். நிக்கில் சார் சூப்பர். லாஸ்ட் 2 hours 3 ஷர்ட்ஸ் மாற்றிருக்காரு. ஸோ இனிமேல் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் தான் சார் உங்களை இன்வைட் பண்ணுவோம், நீங்கள் எங்களை இன்வைட் பண்ணாது. சும்மா தான் நான் ஷேவ் பண்ணேன், ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியா? அடியோடயே சுத்திட்டு இருந்தேனா? நிஜமாவே சாமிங்கா இருக்கீங்க சார். ரொம்ப தேங்க்யூ. But then yes, Dark உடைய ட்ரெய்லர் பாத்தீங்க and team is also very fond of you. So நீங்க சொல்லுங்க, how much you like the project? எனக்கும் இந்த டீம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் தான். எனக்கு மை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து அவங்க கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வரும்போது எனக்கும் ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குது. டார்க் இப்போ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஐ சா விஷுவல்ஸ் தட் வர் ஃபேண்டாஸ்டிக். பயங்கரமாக இருந்துச்சு அந்த விஷுவல்ஸ்.
the writing, the way it was edited, எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. I really think this is going to be a fantastic film. So congratulations. I think the entire team deserves it. With regards to acting, வந்து Ajay, man, you have range, superb range. Definitely you have a long way to go. Keep at it. And you have a very charming smile. Chocolate boy, new chocolate boy. Take it. Anjana, you and I have worked இப்போ தான் நம்ம ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம் பிளடி பாலிடிக்ஸில். உங்களோட திறமையை பற்றி அந்த மேடையில் நான் பேசிக்கிறேன். பட் ஓவரால் ஐ திங்க் யுவர் ஃபாதர் இஸ் கோன் பி வெரி ப்ரவுட். நட்டி சார், யூ ஆர் ஆல்வேஸ் மை ஃபேவரட். உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சார். உங்கள் கூட ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும், கூடி சீக்கிரமாக அது பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ப்ராஜெக்டோட ப்ரொடியூசர்ஸ், டார்க்கோட ப்ரொடியூசர்ஸ் கணேஷ் கே பாபு, மணிமாறன் சார், இவங்க 2 பேரும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். மணிமாறன் சார் எனக்கு வந்து ஒரு 3 இயர்ஸாக நான் ஒரு விஷயத்தை தேடிட்டு இருந்தேன். அது அவரால் எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ அது மேபி வேறு ஒரு இடத்துல நான் அது பேசுகிறேன். பட் மணிமாறன் சார், அதனால் நான் உங்கள் கடனில் இருக்கேன். ரொம்ப நன்றி எனக்காக. அண்ட் கணேஷ் பாபு வந்து என்னை நம்பி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு. அண்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து வெறித்தனமாக ஒர்க் பண்ணி பட்டுன்னு முடிச்சிட்டாரு. அண்ட் ஐ திங்க் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட் வித் தீனா ராகவன், பிளடி பாலிடிக்ஸ். கூடி சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வில் ரீச் யூ. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், திஸ் டீம், திஸ் ப்ராஜெக்ட். ஸோ என்னோட ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் கைண்ட் ஆஃப் சினிமா. தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் ப்ரெஸ், மீடியா அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான மேடை. ஏன்னா டார்க் எனக்கு ஒரு படங்கிறத தாண்டி இது எனக்கு ஒரு பாடம்னு சொல்லணும். ஏன்னா சினிமாவை பற்றி ப்ராப்பராக கற்றுக்கிட்டது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க காரணமாக இருந்த ஒரு 2 பேருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏபிவி மாறன் பிரதர் அண்ட் எங்கள் மாஸ்டர் கணேஷ் பாபு பிரதர். கண்டிப்பாக ப்ரோ, ஆக்சுவலாக உங்கள் 2 பேருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்கள் டாடா சக்ஸஸ்க்கு அப்புறம் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் கூட போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சப்ஜெக்டை ஒரு நியூ ஃபேஸை நம்பி இது ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு வந்த ஒரு ஆட்டிடியூட் அண்ட் அந்த ஒரு மனசுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் போட்டிருக்கிற சட்டை மாதிரி உங்கள் மனசும் பயங்கர வெள்ளையாக இருந்துருச்சு. பண்ணா சந்தோஷம் ப்ரோ. பட் தேங்க்யூ ப்ரோ. அப்பார்ட் ஃப்ரம் தேட், ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், அதெல்லாம் தாண்டி ஒரு டைரக்டர், இப்போ ஒரு லிரிக்ஸிஸ்டாகவும் இந்த படத்தில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கீங்க. அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ப்ரோ. அண்ட் உங்கள் மூலமாக தான் கல்யாண் ப்ரோ எனக்கு மீட் பண்ணுறதுக்கான சான்ஸும் கிடச்சிது. அண்ட் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய ஒரு ஃபன்னி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கூட நடந்திருக்கு. அதில் குறிப்பாக ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணுன்னா, ஒரு சீனில் எமோஷன் வரணுங்கிறதுக்காக நான் ஒன்று பண்ண போகிறேன், ரியாக்ட் பண்ணிடாதீங்கன்னு சொன்னார். நான் சரி கண்ணில் கிளிசரனை தான் ஊற்ற போகிறாங்கன்னு நினச்சா பக்குன்னு ஒரு அரை வச்சிட்டாப்புல. தம்ப்நெயில் யாரும் தப்பாக போட்டுறாதீங்க. கன்ஃபார்மாக தம்ப்நெயில் கண்டென்ட் இதாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். வைலண்ட்டாக மாறின தாடா பட இயக்குனர் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது வந்து அன்னைக்கு தான் நான் ஒரு கராத்தே பாப்பாவை பார்த்தேன் ஆக்சுவலாக ப்ரோ. பட் ஆனால் ஜென்யூன்லி தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேட், இந்த ஒரு ஸ்கிரிப்ட் என்னை நம்பி கல்யாண் ப்ரோக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்ததுக்கு, ஒரு டைரக்டராகவும் சரி, எனக்கு ஒரு ஆக்டிங் கோச்சாகவும் இதில் நீங்கள் இருந்திருக்கீங்க. அண்ட் ஆஸ் அ பிரதர் அண்ட் அ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் எங்களோட இன்னொரு தயாரிப்பாளர் திரு 5 ஸ்டார் கே செந்தில் அவர்கள். அப்போ நான் உங்களுக்கு இந்த மேடைன்னு இல்லை, போன மேடையிலையும் சொல்லிட்டேன், எத்தனை மேடை வந்தாலும் உங்களுக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ. இனிஷியலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு படம் ஒரு பேய் படம்னு சொன்னப்போ நீங்கள் லைட்டாக பேக் வாங்கினீங்க பயந்துட்டு. ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒரு சீரியஸான சப்ஜெக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுமான்னு, அதுக்கப்புறம் எங்கள் விஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சப்போர்ட்டிவாக எல்லாமே பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் டைரக்டர் கல்யாண் கே ஜெகன் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் உங்கள் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஒரு 3 வருஷம் தொடர்ந்து ட்ராவல். இதில் டாடா படம் நீங்கள் ஒர்க் பண்ணப்போ இருந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. அண்டு நிறைய அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஷூட் போனால் கண்டிப்பாக அங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அது எல்லாமே எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி அது ஒரு நல்ல ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிப்பாப்புல. அண்ட் எதுக்கும் டென்ஷன் ஆக மாட்டாப்புல, அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் நியூ ஃபேஸாக வந்தப்போ பயங்கரமாக கோவக்காரு எதாவது திட்டுவாங்கலாம் நினச்சேன். ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே திட்டாமல் ஒரு பெக்டாக் சாஃப்டாக தான் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ப்ரோ.
அண்ட் எங்கள் காஸ்ட் அண்ட் க்ரூ. ஸோ அஞ்சனா, நட்டி சார் அண்ட் பாக்யராஜ் சார். என்னோடய ஃபர்ஸ்ட் படத்தில் இந்த மாதிரி நிறைய வேர்சடைலான ஆர்டிஸ்டோட நடிச்சது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நட்டி சார், தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் பேஷன்ஸ். ஏன்னா நீங்கள் ஷூட் பிரேக்கில் நிறைய என் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நான் பண்ணுறதெல்லாம் நோட் பண்ணி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் அண்ட் என்கரேஜிங்காக இருந்துச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஞ்சனா, இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. நீங்கள் சைலண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் பெர்ஃபார்மன்ஸாக வரும்போது நீங்கள் நல்லா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறீங்க. ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் பிளடி பாலிடிக்ஸ் as well. அண்ட் பாக்யராஜ் சார், இன்றைக்கி சார் வரல, பட் ஆனால் அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சார் வந்து இந்த வயசுலேயும் அவர் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருப்பாப்புல. ஸோ அது புதுசாக வர ஆர்டிஸ்ட்டாக பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் அண்ட் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. அவர் எனக்கு கொடுத்த டிப்ஸும் சரி, அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ண நிறையா விஷயங்களும் சரி. இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் அடுத்தது எனக்கு ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர், ஒரு நல்ல ஹியூமரஸான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காப்புல சிபி. இன்ஸ்டாகிராமில் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்காப்புல. கூடிய சீக்கிரம் நிறைய படங்கள்லேயும் அவரை பார்ப்போம். நல்ல ப்ராமிசிங்கான லைனப் வச்சுருக்காரு. நம்ம படத்துலேயும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் எங்கள் டெக்னிக்கல் க்ரூ, எடிட்டர் கதிர், காயத்ரி, ஆர்ட் டைரக்டர் ராஜா, அண்ட் எங்கள் சினிமாட்டோகிராஃபர் கண்ணதாசன் அண்ட் ரவிசக்தி ப்ரோ. ரவிசக்தி ப்ரோ, நீங்கள் எல்லாருக்கும் நிறைய நன்றி மட்டும் சொன்னீங்க. நான் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஒரு க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வந்தப்போ எல்லாமே அது நல்ல ஒரு விஷுவலாக எனக்கு பண்ணி கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ அந்தரத்தில் தொங்கிட்டெல்லாம் நிறையா ஷாட்ஸ் எடுத்தீங்க. உங்கள் விஷுவல்ஸோட இம்பேக்ட் கண்டிப்பாக படம் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் அடுத்தது எங்கள் கதிர் ப்ரோ. எங்கே ப்ரோ இருக்கீங்க ப்ரோ? ஆக்சுவலாக நான் டேரக்டரால் உங்களை பார்த்து தான் ப்ரோ அதிகமாக பயந்துருக்கேன். ஏன்னா கல்யாண் ப்ரோ சும்மாவே டக்குன்னு விட மாட்டாப்புல. வெரைட்டி எடுக்கிற நிறைய கொண்டு போப்பாப்புல. அண்ட் அவர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறமும் ஒரு குரல் வரும், மாஸ்டர் அங்கே ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் அப்படின்ட்டு. ஸோ கரெக்ட், நான் மானிட்டர் பார்த்ததுக்கப்புறம் எடிட்டர் டேபிள் எங்கேருந்தே தேடுவேன். ஏன்னா கண்டிப்பாக ஒரு கரெக்ஷனோட வந்துருவாப்புல. பட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தட் ப்ரோ, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் அது ஒரு எடிட்டருக்கு எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான ஜாப்னு தெரியும். ஏன்னா இதில் நிறைய கொஞ்சம் சின்ன கன்ஃபியூசிங்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாமே ப்ராப்பராக கொஹியரண்ட்டாக நீங்கள் எங்களுக்காக பண்ணி கொடுத்தீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் காயத்ரி, காஸ்டியூம்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப நல்ல ஒரு மேக் ஓவராக கொடுத்தீங்க. காஸ்டியூம்ஸ்லேருந்து லுக் டிசைன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கல்யாண் ப்ரோ கிட்ட சொல்லி இந்த படத்துக்கு இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும், நல்ல இம்பாக்டாக இருக்கும்னு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச்.